ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? சார் ஆக்சுவலா இன்னும் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல. ஓகே. விசிபிள் ஆகுது சார். இப்போ ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல சார், விசிபிள் இல்ல சார். இப்போ விசிபிள் ஆகுது சார். ஓகே. ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே, சிறுகோள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐநாவால கொண்டாடப்படுகிற ஒரு தினம். ஜூன் 30 ஒரு வருஷமும் இந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை லிசன் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த ஃபேக்ட் உங்களுக்கு நல்லா புரியும். எப்பயுமே நம்ம கிளாஸ்ல வந்து ஃபேக்டை மட்டும் ஒப்பிக்க போறது கிடையாது, கொஞ்சம் பேக்ரவுண்டையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் என்ன, ஏன் வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டேவை ஜூன் 30 கொண்டாடுறாங்க அப்படின்னா, பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 1908 இதே ஜூன் 30 துங்குஸ்கா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்துச்சு. என்ன சார் அது துங்குஸ்கா ஈவெண்ட் அப்படின்னா, ரஷ்யால சைபீரியா பகுதியில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 50 to 60 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிறுகோள்னா ஒண்ணும் இல்லை, அது 50 to 60 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு கல்லுன்னு வச்சுங்களேன், விண்கல் வந்து அந்த சைபீரியா பகுதியில, துங்குஸ்கான்ற அந்த பகுதியில, சைபீரியால இருக்கக்கூடிய துங்குஸ்கா பகுதியில விழுது. இந்த விண்கல் வந்து அப்படியே பெரிய சைஸ், அப்படியே வந்து விழுந்திருந்தா பரவாயில்ல, அது நம்ம பூமிக்குள்ள என்ட்ராயி கீழே வந்து விழுகிறதுக்கு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் ஹைட்ல வெடிச்சு செதறிடுது. இந்த விண்கல் வெடிச்சு செதறினதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரே இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்படுத்தும். பொதுவா விண்கற்கள் வந்து பூமியில விழுது அப்படின்னா, பெரிய கல் விழுது அப்படின்னா, அந்த கல் விழுகிற இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கி இருக்கும். அது காலப்போக்கில் அது வந்து ஒரு ஏரியாவும் மாறி இருக்கும். கிரேட்டர் லேக்குன்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அந்த விண்கலோட இம்பாக்ட்ல உருவாகிற ஏரி தான். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், அந்த துங்குஸ்கா ஈவெண்ட்ல அந்த கல்லு பூமிக்கு கிட்ட வரும்போது வெடிச்சு செதறி இருக்கும். அந்த வெடிச்சு செதறின சின்ன சின்ன கற்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில செதறி விழுது. அப்ப அது செதறி விழுற ஒவ்வொரு கல்லும் போய் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 2150 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய காட்டை அழிச்சிருச்சு இந்த ஒரே ஈவெண்ட். ஒரு ஒரு மெட்ரிக் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த இம்பாக்ட் வந்து ஹிரோஷிமால போடப்பட்ட அணுகுண்டை விட 100 மடங்கு அதிகமான இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்க அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது லக்கிலி என்ன ஆயிருக்குன்னா, மனிதர்கள் அதிகம் வாழாத சைபீரியால விழுந்திருக்கு. சப்போஸ் பாப்புலேஷன் அதிகமா இருக்க டோக்கியோ இல்ல பீஜிங், டெல்லி இந்த மாதிரி பகுதியெல்லாம் விழுந்திருந்தா ஒரு நகரத்தையே அழிச்சிருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, பை காட்ஸ் கிரேஸ். ஸோ இதனால என்ன பண்ண ஆரம்பிக்குது ஐநா, இந்த மாதிரி பூமிக்கு கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்கற்கள் எதெல்லாம் பூமிக்கு கிட்ட இருக்கு,
எதெல்லாம் பூமிக்கு இந்த மாதிரி வந்து விழுந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம பூமியை தற்காக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜூன் 30 அந்த ஈவெண்டோட நினைவா நம்ம ஒரு சிறுகோள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபேக்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் அந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப நாள் உங்க மைண்ட்ல நிற்கும். நான் ஏன் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கதை வந்து ஆக்சுவலா டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா அந்த கதை வழியா தான் நீங்க ஈஸியா இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நான் சொல்றேன். நீங்க ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேக்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி பேக்ரவுண்ட்ல இருந்தாதான் ஃபேக்ட் ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே. ஏன்னா உங்க மைண்ட் வந்து எந்த விஷயம் உங்க மைண்ட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துதோ அதுதான் ரொம்ப ஞாபகத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு வைங்க, கடந்த 10 வருஷத்துல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னு. டக்குன்னு வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கின நாள், ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆனது, இல்ல உங்களை யாருன்னா ரொம்ப அவமதிச்சு பேசியிருப்பாங்க, வீட்லயே உட்காந்து படிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒண்ணு அதீத மகிழ்ச்சியோ இல்ல அதீத சோகமோ. ஸோ அப்போ ஒரு ஃபேக்ட், மற்றபடி நடக்கிற அன்றாட சம்பவங்கள்லாம் அப்படியே கடந்து போயிடும் உங்க வாழ்க்கையில. அப்போ உங்களுக்கு ஒரு எமோஷன், ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் தான் உங்க மைண்ட் ஈஸியா பதிஞ்சு வச்சுக்கும். அப்ப நீங்க வெறும் ஃபேக்ட் நம்பர் இப்படியே படிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு உணர்வே இல்லாம படிக்கிறீங்கன்னா அது மறந்துடும். அப்ப நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க உணர்வு என்ன, என்ன எமோஷன், என்ன நடந்திருக்கு, ஸ்டோரி எதனால இந்த டே ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு படிக்கும்போது தான் உங்களுக்கு நினைவுல அது நிற்கும். சரி, ஓகே. இதை வந்து மற்ற விஷயத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரி படிக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட் படிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1576 ஆல்டிகட்டி போர்னு ஒன்று நடக்குது. ராணா பிரதாப் சிங்க்கும் அக்பருக்கும் நடக்குது. அதுக்கு பின்னாடி என்ன என்ன இருந்திருக்கு, அவங்க 2 பேருக்கான பகைக்கான காரணம் என்ன, ஏன் ராணா பிரதாப் சிங் வந்து நாடே இல்லாதவன் ஒரு நாடோடி அரசன், ஏன் நாடோடி அரசனானா அவங்க அப்பாவுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு, அவன் ஏன் வெறி கொண்டு அக்பர் மேல ஒரு போர் தொடுக்கிறான். இந்த எமோஷன் 2 பேருக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷமும் தேதியும் ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரெகுலர் கண்டென்ட் நீங்க வந்து பார்க்கணும், ரெகுலரா வந்து ஸ்டோரி பேஸ்டா யூடியூப்ல நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் நம்ம இப்ப டெலிகிராம்ல கொடுப்போம். போதி தர்மா டிஎன்பிசின்னு சொல்லி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானே பர்சனலா வந்து ஹிஸ்டரியை வந்து ஸ்டோரி பேஸ்டா ஃப்ரீயாவே எடுக்க போறேன். ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், ஃப்ரீயாவே யூடியூப்ல கிளாஸே எடுக்க போறேன். நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லிசன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாத டெய்லி வந்து உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸும் இருக்கும். அன்னன்னைக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் ஷார்ட்ஸாகவும் போடுவோம். இன்னைக்கு நடந்த இந்த ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்ல டெய்லி அப்லோட் ஆகிட்டு வரும். சரி, ஓகே. அடுத்த கரண்ட் அஃபேர் போயிடலாம். ஜூன் 30 வேர்ல்டு பார்லிமெண்ட் டே. அடுத்து ஜூன் 30ல வேர்ல்டு பார்லிமெண்ட் டேன்னு ஒன்றும் கொண்டாடுறோம். இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பாராளுமன்ற வழக்கத்துக்காக அதை நினைவு கூர்ற மாதிரி ஒரு நாள் இது. ஸோ ஜூன் 30 1889 பிரான்ஸ், யூகே இந்த 2 நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாட்டிலயும் பாராளுமன்றம் இருக்கு, பிரான்ஸ்லயும் பாராளுமன்றம் இருக்கு. 2 பேரும் ஒத்துழைச்சு நம்ம 2 பேரும் வந்து உங்க நாட்டுல பாராளுமன்றத்துல என்ன முறைகளை நீங்க ஃபாலோ பண்றீங்க, எங்க நாட்டுல நாங்க என்ன முறைகள் ஃபாலோ பண்றோம், 2 பேரும் சேர்ந்து இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் இப்படி கலந்து ஆலோசிக்கலாம், இன்னும் இந்த பாராளுமன்ற ட்ரெடிஷனை மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்து ஜூன் 30 1889 இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை இவங்க 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதோட நினைவா ஜூன் 30 ஐநா வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை டிக்ளேர் பண்ணி கொண்டாடுறோம். அதான் வேர்ல்டு பார்லிமெண்ட் டேன்னு சொல்லுவோம்.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ். நியூஸ் ரெகுலரா பார்க்குறவங்க இதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஆம், நம்மளோட பழைய இஸ்ரோ விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோட தலைமையில நம்மளோட பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான குழு ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. மொத்தம் 14 பேர் கொண்ட ஒரு குழு இது. பாடத்திட்ட மாற்றம் அப்படிங்கிறது ஏன் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் பாஸ் அவுட் ஆன பசங்களுக்கும் இப்ப காலேஜ் பாஸ் அவுட் ஆகிற பசங்களுக்குமே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்றவங்க, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றவங்க, ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட்டேஷன் ஒர்க் பண்றவங்க, பேப்பர் போடுறவங்க. பேப்பர் போடுறதுன்னா கம்பெனில பேப்பர் போட்டு வெளில வரத நான் சொல்ல, பிஹெச்டி பேப்பர், தீசிஸ் பேப்பர் இதெல்லாம் சொல்றேன், ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் பண்றவங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் கூகுளை தான் நம்பி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்பவும் சேட் ஜிபிடி இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு டெவலப் ஆகல. பட் இப்போ வந்து இந்த ஒர்க்கு, இந்த பேப்பர் சப்மிட் பண்றது, தீசிஸ் இதெல்லாம் மாச கணக்கா இழுக்கிற ஒர்க்கை நாள் கணக்கு, ஹவர்ஸ் கணக்குல முடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நம்மளுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஆனா நீங்க ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், டெக்னாலஜி ரிலேட்டட் டாபிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்திலேயே இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சு 19ஆம் நூற்றாண்டுல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எத்தனையோ தொழில்நுட்ப புரட்சிகள் வந்து இன்னைக்கு ஏஐ, ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ்னு உலகம் வந்து அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதனாலதான் பாருங்க, கரெக்டா டெக்னாலஜி சயின்ஸ் ஃபீல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை இந்த கமிட்டியில தலைவரா போட்டிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நல்ல மாறுதல்கள் இதனால நம்ம சிலபஸ்ல நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்குது. கண்டிப்பா சயின்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற புரிதல் நம்ம மாணவர்கள் சின்ன குழந்தை பருவத்திலிருந்தே அதை கொண்டு வர வேண்டிய தேவை இப்ப இருக்கு. சரி, ஓகே. இன்னொன்னு, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 4வதுல இருந்து 12வது வரைக்கும் தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. சார் அப்போ 1வதுல இருந்து 3வதுக்கு என்னன்னா, பழைய கவர்மெண்டே ஒரு கமிட்டி ஒண்ணு இதுக்கு முன்னாடி போட்டிருந்துச்சு. அந்த கமிட்டி அவங்களோட பரிந்துரையை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. நம்மளோட கிரிக்கெட் ஸ்பின்னர் அஸ்வின் இருக்கார்ல, ரவிச்சந்திரன் அஸ்வின் பவுலரு, அவர்லாம் கூட அந்த கமிட்டியில இருந்தார், இதுக்கு முன்னாடி போட்ட கமிட்டியில. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி 1வதுல இருந்து 3வதுக்கு சிலபஸ் சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. இப்ப 4வது டு 12வது தான் மீதி இருக்கு. அதை வந்து இந்த கமிட்டி வந்து பரிந்துரை கொடுக்கும். இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. பரிந்துரை பண்ணக்கப்புறம் நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். நீலிமா ஆரோரா அப்படின்றவங்க வந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தானை சேர்ந்த ஜெய்ப்பூரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சிலிகான் வேலியில சிலிகான் வேலிடேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க, கலிபோர்னியால ஒர்க் பண்றாங்க. ஒரு கார்பரேட் ஜாப்ல இருக்கிறவங்க. இதுல என்ன இவங்க ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு தலாசிமியா மைனர் அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது ஒருத்தங்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு ஜீன் வழியா தான் பரவும். நீங்க அவங்க குடிச்ச தண்ணி குடிக்கிறதுனாலயோ, அவங்க கூடவே ஸ்டே பண்றதுனாலயோலாம் உங்களுக்கு பரவாது. இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இப்ப நீலிமா அரோராக்கு அந்த தலாசிமியா மைனர்ன்ற ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கு. அவங்க குழந்தைகளுக்கு இது பரவக்கூடிய அபாயமும் இருக்கு. ஸோ அதான் ஜெனட்டிக் டிஸார்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவங்கவுங்க குழந்தைக்கு அடுத்தடுத்த தலைமுறை அது பரவும். சரி, ஓகே. இப்ப இது ஒரு பக்கம்.
ஒரு பக்கம் கார்ப்பரேட் ஜாபு, ஒரு பக்கம் 2 குழந்தைங்களுக்கு வேற அம்மா, ஒரு பக்கம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீ சர்ஜரி வேற ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தலாசெமியா இருக்குதுன்னு மட்டும் நான் சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10 படி ஏறுனாவே மூச்சு வாங்கும் தலாசெமியா இருக்கிறவங்களுக்கு. அது ஏன் அப்படின்னா ஆஹ் ஒரு கான்செப்ட் என்னன்னா உங்க 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 நுரையீரல் வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனை உடம்புக்கு கொண்டு வந்து சேர்க்குது. நுரையீரல் கிட்ட இருந்து அந்த ஆக்சிஜனை நம்மளோட செல்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எது அப்படின்னா ஹீமோகுளோபின். அதான் ஆர்பிசியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணுன்னா நுரையீரல் கிட்ட இருக்க ஆக்சிஜனை அவன் வாங்கி அவன் கொண்டு போய் செல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இந்தாங்கப்பா ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி எல்லா தசை செல்லுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவன் அவன் தான். இப்ப இந்த தலாசிமியா வந்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் குறைஞ்சிருவான். அவனோட உற்பத்தியே குறைஞ்சிரும். போன் மேரோல இருந்து அவனோட உற்பத்தியே குறைஞ்சிரும். அப்ப அவன் உற்பத்தி குறைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா உங்க நுரையீரல் ஆக்சிஜன் நிறைய உள்ள கொண்டு வந்தாலுமே அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹீமோகுளோபின் இருக்காது செல்ஸுக்கு. அப்ப செல்ஸுக்கு ஆக்சிஜன் கம்மியா தான் கிடைக்கும். அப்ப எல்லா செல்லும் ஆக்டிவா இருக்காது. ஆக்சிஜன் இருந்தாதான் செல் வந்து ஆக்டிவா இயங்கும். அப்ப ஆக்சிஜன் கிடைக்காதனால செல்ஸ் எல்லாம் வீக் ஆகும், இன்ஆக்டிவ் ஆகும். அப்ப உங்க பாடி வந்து டயர்ட் ஆகும். அதனால 10 ஸ்டெப்ஸ் மேல ஏறினீங்கன்னாவே மூச்சு பயங்கரமா வாங்கும். ஏன்னா உங்க மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது நீங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது. அப்ப அது ஒர்க் பண்றதுக்கு அங்க இருக்க செல்ஸுக்கு ஆக்சிஜன் தேவை. உங்களுக்கு தலாசிமியா இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மி. அப்ப ஆக்சிஜன் அந்த மசில்ஸ போய் சேராது. அப்ப கை கால்லாம் அப்படியே வலிக்கும், வீக்கா இருப்பாங்க, எப்பவுமே ரெஸ்ட்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா 2 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கம்ப்ளீட்டா பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிளட்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். அப்ப புது பிளட்டை ஏத்திக்கிட்டே இருக்கணும் மாசம் மாசம். தலாசிமியால மைனர்னு இருக்கு, மேஜர்னு இருக்கு. இப்ப நீலிமா அரோராக்கு இருந்தது மைனர் தான். அதனால அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமா தெரியாது. பட் தலாசிமியா மேஜர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் உங்க பாடியை உடனே டயர்ட் ஆக்கிட்டே இருக்கும். 2 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ்க்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால இயங்க முடியும் நார்மலாவே. தலாசிமியா மேஜர் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தையால வந்து ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி, நார்மல் ஸ்கூல்ல ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுறதோ, ஃபுட்பால் விளையாடுறதோ, ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க முடியாது. ஆனா ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படும். அவங்க கிட்ட அந்த ஹீமோகுளோபின் கம்மி. அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். அந்த பேரண்ட்ஸ்க்குமே கஷ்டம். ஃபைனான்சியலா ரொம்ப கஷ்டம். மாசம் மாசம் பிளட்டை புதுசா ஏத்திட்டே இருக்கணும். இதுல மாசம் மாசம் பிளட் ஏத்திட்டே இருக்கிறதுனால சில டைம் ஹீமோகுளோபின் அதிகமாகிற பிரச்சனையும் இருக்குமா. அதனால லிவர், கிட்னி எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அயன் சீலேஷன் தெரப்பின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது ஹீமோகுளோபினை குறைக்கக்கூடிய தெரப்பி. ஸோ ஹீமோகுளோபினை ஏத்துறதுக்கு பிளட்டும் புதுசா ஏத்துவாங்க. அது அதிகமாவே இருந்தா அதுவும் உடலுக்கு ஆபத்துன்னு அயன் சீலேஷன் தெரப்பியும் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஹைலி காஸ்ட்லி. ஸோ அப்போ ஃபைனான்சியலா பயங்கர பேர்டனா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியாதி தான் இந்த தலாசிமியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தலாசிமியா மைனர், இவங்களுக்கு மேஜர் கிடையாது. தலாசிமியாவோட எவரெஸ்ட கிளைம் பண்ணியிருக்காங்க இவங்க. 10 படி ஏறுறதே கஷ்டம். ஆனா எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருந்தா இந்த உலகத்தோட உச்சிக்கு நான் போகணுன்ற யோசனை அவங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. டாக்டர்ஸ் வேணாங்கிறாங்களாம். ஆனா ஃபுல் டைம் கார்பரேட் ஜாப், 2 குழந்தைங்க, தலாசிமியா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மவுண்ட் எவரெஸ்ட கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து இப்போ நம்மளும் ஏதோ இப்போ குரூப் 1 படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு குரூப் 4 ஜாப் வாங்குறதுன்றது ஒரு ஒரு 0.1% கூட இருக்காது. அவ்வளவு தடை நம்ம யாருக்கும் ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலா நல்ல ஹெல்த்தாவது இந்த கடவுள் கொடுத்துருக்கான். இவங்களுக்கு பாருங்க, நல்ல ஹெல்த்துமே அவன் கொடுக்கல. ஹெல்த்லயுமே கை வச்சிருக்காரு கடவுள். ஜெனட்டிக்கலா கை வச்சிருக்கிறாரு.
ஆனா அப்பயும் அதையுமே தாண்டி விதியே நான் மாத்துறேன்னு சொல்லி இவங்க மாற்றி எழுதியிருக்கிறாங்க. பிளஸ் இன்னொரு சம்பவம் என்னன்னா, இவங்க எவரெஸ்ட் ஏறும்போதே 3 வாட்டி வந்து அவங்களுக்கு நுரையீரல்ல சளி வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு ட்ரைனிங் அப்ப. அதுக்கப்புறம் அந்த 3 வாட்டியும் அந்த லங்கை கிளியர் பண்ணி மறுபடியும் ஹார்டா ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களால கிளைம் பண்ணி போக முடிஞ்சிருக்கு எவரெஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு டஃப்பான ஜேர்னி. ஆனா அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க. மேல உச்சியில ஒரு 30 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் கீழே வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இவங்க வந்து கோட்டபாக்சி, மவுண்ட் பிளாங்க், அக்கங்காகுவா இந்த மாதிரி நிறைய மலைத்தொடர்களை ஏறி சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தடை வெளி சூழ்நிலை எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தடை நம்ம தான். அப்போ நம்மளே நம்மளோட செல்ஃப் டவுட்டை ஓவர் கம் பண்ணிட்டா நம்மளால செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த நீலிமா அரோரா. ஸோ இதை ஒரு ஃபேக்டா படிக்காம இவங்க பின்னாடி இருக்க அந்த எமோஷன் ஃபேஸ் பண்ண ட்ரபிளையும் நீங்க உணர்ந்து படிங்க. அப்ப எதுவுமே நம்மளாலையும் முடியாதுன்னு இல்லை அப்படின்ற எண்ணத்தோட படிங்க. தேங்க்யூ. டெய்லி கிளாஸ்க்கு வாங்க ரெகுலரா. நம்ம தினமும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம யூடியூபும் டிஎன்பிசி போதி தர்மான்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இந்த வீடியோஸ் அங்கே அப்லோட் ஆகும், அங்கேயும் நீங்க பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஷார்ட்ஸும் அப்லோட் ஆகும். நிறைய டிஎன்பிசி ரிலேட்டட் ஸ்டோரிஸும் அப்லோட் பண்ண போறோம். அதனால அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.